சாப்டர் ஸ்டார்டிங்லாயே நமக்கு ஒரு சிட்டியை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் ஆரவாரமா இங்க பாருங்க ஹீரோக்கள்லாம் ஹீரோன்னு கத்திக்கிட்டு வெல்கம் பண்றாங்க. அண்ணா பொறுமையா போ, நானும் வரேன், சீக்கிரம் வா, பரேட் முடிய போகுது சொல்லிட்டு அந்த பையன் போகும்போது ஒரு ஹூடி போட்ட பர்சன் கிராஸ் பண்ணி போறான். அண்ணா, நான் உன்னை பொறுமையா தானே போக சொன்னேன், ஏன் இங்கேயே மின்னுட்டேன்? ஏய், இவன் ஒரு டார்க் மேஜ் தானே? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறதையே ரெண்டு பேரும் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ கைஸ், இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்படியே கட் பண்ணி ஒரு பில்டிங்க காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு விண்டோ வழிய சிட்டிய பாத்துட்டு இருக்கு. திடீர்னு ஷாக் ஆயிட்டு, நீ திரும்பி வந்துட்டியா மீனோல்ட்? ஆமான்னு சொல்லிட்டு ஒரு தலையை கீழே போடுறான். எஸ்கோட்க்கு இருந்த கடைசி த்ரெட்டையும் எலிமினேட் பண்ணிட்டேன். எம்பயர் சார்பாக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்க உங்களோட ப்ராமிஸை இப்ப ஃபுல்ஃபில் பண்ணுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, கவலைப்படாத மீனோல்ட். இல்ல கிம் மீன் ஜூன்னு கூப்பிடுதா. மறைமுகமா நீ எம்பயருக்காக நிறைய ஒழிச்சிருக்க. அது மட்டும் இல்லாம நீ நிறையவே அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணிருக்க. நான் உன்கிட்ட கடைசியா ஒரு முறை கேக்குறேன், நீ உண்மையிலேயே உன்னோட உலகத்துக்கு போக விரும்புறியா? ஆமா, என்ன திரும்ப என்னோட உலகத்துக்கு அனுப்பிவிடுங்க. என்னை இதுவரைக்கும் யூஸ் பண்ணது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க மட்டும் எம்பயருக்காக பின்னாடி இருந்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச எல்லா துன்பங்களுக்கும் இல்ல அதுக்கும் மேலேயே ரிவார்ட்ஸ் வழங்கப்படும்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நீ முதல்ல நடிக்கிறத நிப்பாட்டு. என்னது, நான் நடிக்கிறேனா? உண்மையிலேயே நான் சின்சியரா சொல்றேன். அப்படியா? நீ என்னை இங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒரு அடிமை மாதிரி யூஸ் பண்ண. நான் இங்க தங்கணும்னு விரும்புறியா? எதுக்கு என்ன? இன்னும் என்ன நல்லா யூஸ் பண்ணலான்னா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ? அதுக்கு அந்த பொண்ணு, நீ இங்க ஸ்டே பண்ண நீ விருப்பப்படுற எல்லாமே உனக்கு நான் தருவேன். அப்படியா? எனக்கு கொரியன் ஃப்ரைட் சிக்கனும் ஜாக்பாலும் கொடு. அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க இருக்க ஃபுட்லாம் ரொம்பவுமே கேவலமா இருக்கு. குப்பை மாதிரி இருக்க ஃபுட்டை கொடுத்தா நான் எப்படி இங்க இருப்பேன்? நான் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். சரி, அத பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா இன்கிரெடிபிள் ஸ்பெக்ஸோட ஒரு மான்ஸ்டர்ஸான பிசியும் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷனோட எனக்கு கொடுங்க. அதுவும் இல்லானா டஞ்சன் பவர் ஃபைட்டர் என்ற காட்லி கேமுக்கான ரிவார்டை எனக்கு கொடுங்க. ஏய், போதும் போதும், இஸ்காட்ல இருந்து நான் கொடுக்கக்கூடிய வேற எதையாச்சும் உன்னால கேட்க முடியுமா? அதுக்கு நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். எனக்கு புரியுது, நான் ரிட்டர்ன் செரமனியை ஸ்டார்ட் பண்றேன். நான் இங்க வந்து எவ்வளவு நாளானாலும் எத்தனையோ மெமரிஸ் இருந்தாலும் நான் இதை திரும்பி பார்க்க விரும்பல. சரி வா, அந்த சம்மனிங் சர்க்கிளுக்கு நடுவுல நில்லு. நான் முதல்ல செயின்டோட ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்றேன். இதுக்கு ப்ரொடெக்ஷன்னு பேர் இருந்தாலும் அந்த பொண்ணு கூட நான் சண்டை போடாத மாதிரி என்ன கட்டி போடுற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இது. கடைசியா இந்த சைக்கிள்ல இருந்து நான் விடுபட போறேன். என்னால நிஜமாவே உன்னை புரிஞ்சுக்க முடியல. இங்க நீ ஆல்ரெடி ஆப்டெயின் பண்ணிருக்க இன்கிரெடிபிள் பவர்ஸ், இனி நீ பெறப்போற செல்வமும் புகழ் பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? ஏன் எல்லாத்தையும் விட்டுடுற மாதிரி நடந்துக்கிற? இது எல்லாம் போயிடுச்சுன்னா நீ ஏன் கையால சாகர சிச்சுவேஷன் கூட வரலாம். நீ வேலைய பாரு. இத நான் தான் ஆரம்பிச்சது, அதால இத முழு மனசோட நான் ஏத்துக்கிறேன். ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு. நீ வேணும்னா என்னை இப்ப கொல்லலாம். என்ன கொல்றதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லானா நான் ரிச்சுவலோட நெக்ஸ்ட் ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இஸ்காட்ல நீ ஆப்டெயின் பண்ண எல்லா பவர்ஸும் உன் விட்டு நான் ரிமூவ் பண்ண போறேன். இந்த இடத்துல ஆப்டெயின் பண்ண பவர்ஸோட டைமென்ஷனல் கேட்வேல டிராவல் பண்றது உனக்கு ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். நம்ம ஹீரோ வில்லன்தனமாக ஸ்மைல் பண்ணிட்டு டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த செயின்டோட கழுத்தை புடிச்சு தூக்குது. செயின்ட் உடனே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குது. இந்த பவர்ஸை கெயின் பண்ண நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கிளியரா தெரியுது, நான் என்னோட எல்லா பவர்ஸையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய பொய். அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே அவன் என்ன பிளான் பண்றான்னு எனக்கு புரியுது. ஆனா டார்க் மேஜிக்கோட அவனால டைமென்ஷனல் கேட்வேயை ஆக்டிவேட் பண்ண முடியாது அந்த பொண்ணு நினைக்குது. ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா போர்ட்டலை ஓபன் பண்ணதும் எப்படின்னு வாய பொளக்குது. மனசுக்குள்ளேயே அவனால எப்படி டார்க் மேஜிக் வச்சு போர்ட்டலை திறக்க முடிஞ்சது? நிறுத்துன்னு கத்திக்கிட்டே, நீ இவ்வளவு அவசரமா டைமென்ஷன் டிராவல் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும், அதனால்தான் நான் அதை 1000 முளைக்கு மேல பிராக்டிஸ் பண்ணேன். எல்லாத்துக்கும் மேல நான் என்னோட டார்க் மேஜிக் பவர்ஸோட பீக்க அடைஞ்சிட்டேன். நீங்க எல்லாரும் ரொம்ப விசித்திரமானவர்கள். என்ன மேஜிக்கே டார்க்னு லைட்னு பிரிக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஓ, நான் கிளம்புற முன்னாடி உனக்கு கொடுக்க ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு, இனி ஒரு முறை கூட நம்ம 2 பேரும் சந்திக்க வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போர்ட்டல் உள்ள போயிடுவான். நில்லு, போகாத. அப்படியே கட் பண்ணி நமக்கு இங்க ஒரு பில்டிங்க தான் காமிக்கிறாங்க. விண்டோல பர்பிள் கலர் எனர்ஜி மின்னிக்கிட்டு அங்க நம்ம ஹீரோ வியர்க்க விறுவிறுக்க வந்து, அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா இங்க வந்து சேர்ந்துட்டேன். நம்ம ஹீரோவோட மொபைல் டேபிள்ல இருக்கு. அதை எடுத்துட்டு இந்த ஃபீல், இந்த சென்சேஷனை தான் நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எஸ், இது என்னோட மொபைல் தான். கே சிரிச்சிட்டு இருக்கான். நான் கடைசியா திரும்ப வந்துட்டேன். அந்த நரகத்துல இருந்து நான் கடைசியா வெளியே வந்துட்டேன். நம்ம ஹீரோ மொபைல்ல கேம் விளையாடலான்னு பார்த்தா டஞ்சன் பவர் நெட்வொர்க் லிங்க் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண முடியல. ப்ளீஸ் நெட்வொர்க் ஸ்டேட்டஸை செக் பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணுங்கன்னு வருது. அப்படியே கட் பண்ணி சோல்ஜர்ஸ் எல்லாம், இந்த மான்ஸ்டர் இந்த வழியா தான் போச்சு இல்லையா?
ஆமா, அப்சர்வர் அது இருந்த லொகேஷனை ரேடியோல நமக்கு சொல்லினா. கார்பரல் சோய் இன்ஹோ, இது என்ன முட்டாள்தனமான ஆபரேஷன்? ஏன் நம்ம மாதிரி சோல்ஜர்ஸ இந்த இடத்துக்கு அனுப்புறாங்க? ச்சே, ஒரு கார்பரலுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கிட்ட போய் கேளுடா, இங்க வந்து யான் உயிரை ஏண்டா வாங்குற? சோல்ஜர்ஸ் எல்லாரும் வாங்கன்னு அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அஸ்கார்டுக்கு போய் 2 வருஷம் ஆச்சு. என்னோட மொபைல் நல்லா தான் ஒர்க் ஆகுது, ஆனா என்னால யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. நெட்வொர்க் இல்லாம எதுவுமே என்னால பண்ண முடியாது. வைஃபை கூட இல்ல. நம்ம ஹீரோ மொபைல இங்க அங்கேயுமா காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். இங்க பாரு, இவன் ஒரு சிவிலியன் தானே? சிவிலியன்ஸ் இந்த பகுதிக்குள்ள வரதுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் தானே? நம்ம ஹீரோ இந்த முட்டா பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? ஏய் யங் மேன், இந்த பக்கம் வா. ஒரு பப்ளிக் ஏரியால ஏன் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே ஒருவேளை அவங்க ட்ரெய்னிங் பண்றாங்க போல. இந்த காலத்துல ட்ரெய்னிங் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, நான் இந்த வழியா தான் போகணும். டே, அங்க இருந்து ஓடு, இல்லனா செத்துருவடா. நம்ம ஹீரோ இவனுங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு முழிச்சிட்டு இருக்கான். டே, அத டார்ச் பண்ணு. அப்போதான் நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்கறான். அங்க ஒரு உல்ஃப் டாக். இது எல்லாமே என்னோட ஒரு பஞ்சுக்கு கூட வேர்ட்டான மான்ஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கைய பார்த்தா அங்க அவனோட டீமானிக் எனர்ஜி கம்ப்ளீட்டா மறைஞ்சிடுச்சு. இதோட சாப்டர் 1 முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.